7 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டா நீ என்னடா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. குளிச்சா பிரேக்ஃபாஸ்ட் வர குடிங்கடா பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் குளிச்சுட்டேன், அவனும் குடிக்க போகிறான். நீ எடுக்கிறது போதும், முடிச்சிட்டியா இல்லையா? இதை ட்ரை பண்ணுறியா பண்ணி? ஏன் பண்ணி சாப்பிட முடியாது? அதை பார்க்க ரொம்ப நீ என்ன பண்ணுறாங்க? சரி, அப்போ இது சாப்பிட்டு சாப்பிடுவோம். அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகாதுடா. அவங்ககிட்டே என்கிட்ட கூட எனக்கு தான் செட் ஆகுது. டேய் அங்கிள் மாதிரி இருக்குங்க, இப்படி போகிறா அப்படி போகிறேன். 304 தான்டா. உள்ளே யாருமே இல்லையாடா? இருக்காங்கடா. எங்கடா இருக்காங்க? ஒன்று இருக்காங்கடா. ஒன்று இருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க? லாக்காக தான் இருக்கு. அப்பா பிடிக்கணும் ஷேர் பண்ணிடுங்க. இந்தியன் ஆர்மி பிடிக்கும்னா இதை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வீட்டில் ரூமில் போய் படுத்து தூங்குங்கடா. போறியா? 6500 ரூபாங்க. பறந்தே ஆகிறோம். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை. சென்று கூவிப்பார், சொர்க்கமும் தூரம் இல்லை. சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போதவில்லை. அன்றாடம் சன்பன் தான், வேறு வேலை இல்லை. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம். கொஞ்சம் எனக்கும் வந்து கால் நினைச்சேன், தாங்க கஷ்டம் நினைச்சேன். இது வந்து டெஸ்கி, இது வந்து பனானா. உயிரோட இருந்தால் திரும்பி வரணும். நாம அங்கே போங்க. பின்னாடி வெளியே போகிறேன். வீடியோ நல்லா எடு, நம்ம நல்லா தெரியணுமா, மற்றவங்க வீடியோ எடுக்காத. அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ண. டிஜிட்டல் என்ன டிஜிட்டல் மாதிரி தெரியலையா? இன்னும் அவன் இங்கே போனான். ஆமாம், வீடியோலாம் எப்படியா இருந்தாலும் டிஜிட்டல் காப்பி தானடா வரும். இதில் நல்லா இருக்கா பாரு. எனக்கு ஃபோட்டோஸ் வேணாம்டா. Surrounded by sharp looking eyes, dancing in the fever, forgetting all the words of advice, moving in that closer. வீடியோ தான்டா.
நானும் வீடியோ தான் எடுக்கிறேன். நான் கேட்டால் கொடுத்துட்டேன். நீ கேட்டால் கொடுப்பாங்க. ஏமாற்ற மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இல்லை. டேய் சரவன், இவன் ஏதோ பண்ணியிருக்கான்டா அந்த பொண்ணுக்கிட்ட. சரியான வெயில் பொழக்குது இல்லைங்க. சம்மர் கூட கிடையாதாண்டா. மழை காலமா இது? மழை வெயில் வந்ததுன்னா இன்னும் டபுளாக இருக்குமா. ஆனால் அப்படி இருந்து இவனுக்கு இப்படி இருக்கிறான்ல. காடை தெரிச்சுட்டாங்க. தாய்லாண்டில் வெஜ்ஜி கிடையாது கஷ்டம். இந்த 7-Eleven நம்பி காடை நம்பி தாய்லாந்து மட்டும் வந்துடாதீங்க. காசை நம்பி மட்டும் வாங்க. முக்கியமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. போமா போகலாங்க. ஒரு தூரம் வந்தாச்சு. அப்புறம் என்ன? சரி. வணக்கம் கிளாடிங். சும்மா எதாவது நடந்து போயிட்டே இருந்தோம். வந்தா என்னன்னு பார்த்தா சென்னை ஏர்போர்ட் இருந்து சரி என்னன்னா இங்கேதான் போவோம்னு சொல்லி 2ஆம் ஃப்ளைட்டில் இருந்தோம். பார்த்தா நாக்காக்கில் இருக்குன்னா நாக்காக்கில் இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி பட்டாருக்கு திரும்ப மாஸ்டர் பண்ணிட்டு இருந்தோம். சாமி ஏன் மூஞ்சி தெரிலல. கேட்டியா? ரே ஒன்றும் கேட்டியா? பட்டாயம் முடிச்சடி ஊருக்கு கிளம்பிருக்கலாமா? ஏன் க்ரூஸ் இருக்குங்க, வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கு. அதுவே வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயே ஒன்றும் பண்ண விட மாட்டீங்க. என்னடா இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரீட் தான்டா.